பி.கே. வெங்கடசாமி, செல்வலட்சுமி நகர், எம்.எஸ். நகர், திருப்பூர். ரூ. 6,000 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருந்த கரண்ட் பில்லுங்க. இந்த மாதம் ரூ. 70,000 வந்திருக்குது. கேட்டால் ஜேஇ வந்து பார்க்குறாங்க, ஏஇ வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. நேற்று வந்து மீட்டர் கழட்டிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி இது பண்ணணும். ரூ. 70,000 எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குதுங்க. நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாண்புமிகு இபி ஆஃபீஸுங்க முதலமைச்சர் விஜய் அண்ணனையுமே கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து இது இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போய் இது சட்டப்படி நான் சந்திக்க நேரிடும். எந்த முறை இந்த மாதிரி அதிகமா வந்து இந்த மாதிரி 2-3 முறை அதிகமாக வந்திருக்குது. இந்த மாதிரி 2-3 முறை அதிகமாக வந்திருக்குது. மறுக்காம இபி ஆஃபீஸ்லையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். வந்தாங்க, மீட்டர் செக் பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப 70,000 வந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க. இது உண்மையிலுமே என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி பான்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த கடந்த 2 மாசமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கரண்ட் பில் எச்சா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்த வகையில் நிறையா தான் வந்திருக்குது. உதாரணம் பார்த்தா திருப்பூர் வடக்கில் வந்து எம்.எஸ். நகரில் வந்து செல்வலட்சுமி நகர்னு சொல்லி ஏரியா இருக்குது. அது வந்து கொங்குநர் இபி ஆஃபீஸ்க்கு உட்பட்ட பகுதி அது. அதில் அந்த வீட்டுக்காரர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7,000, 6,000, 5,000 வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதம் ரூ. 76,000 பில்லு வந்திருக்குது. இது சொந்தமாக இபிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. சாதாரண ஒரு வீட்டுக்கு வந்து ரூ. 76,000 கரண்ட் பில் எப்படி வரும்னு கேட்டால், இல்லை மீட்டர் கழட்டி செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்கல. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ரூ. 800, ரூ. 900 வந்த இடத்துல 4,000, 5,000 வந்திருக்குது. 2,500, 3,000 கட்டுறவங்களுக்கு 6,000 வந்திருக்கு. இதில் இப்போ தொடர்ச்சியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மின்துறை அமைச்சரும் மின்சாரம் என்ன சொல்லியிருக்காங்க, அதிகமாக வரது வந்து ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. அதிகமாக வரது ஆய்வு பண்ண சொல்றாங்க. ஏதோ தவறு நடந்திருக்குன்னு அடுத்த மக்களுக்கு வந்து கரெக்டான இது விழிப்புணர்வு இல்லை. அவங்களுக்கு ஒரு எல்லாத்தையும் ஒரு பயமா இருக்குது. கரண்ட் பில் வாடகையோட கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால தமிழக அரசும் மின்சாரமும் இதில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அந்த எதனால அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து கரண்ட் பில் அதிகமாக வந்தவங்களை பார்த்து உடனே அதிகமாக வந்தவங்களுக்கு வந்து கரெக்டான கரண்ட் பில் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உரிய நிவாரணம் வழங்கணும்.